வணக்கம். இன்னைக்கு புத்தாண்டு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு நியூ இயர். ஒரு நியூ இயருங்கிறது ஆக்சுவலி பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம டிசம்பரோட ஒரு மாதம் வருஷம் முடியுதுன்னு நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு கணக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புது வருஷம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். இந்த புது வருஷத்தில் நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. ஜிம் போகணுன்னு போட்டிருப்பீங்க. சாப்பாடு கம்மி பண்ணணுன்னு பண்ணியிருப்பீங்க. புது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுன்னு பண்ணியிருப்பீங்க. பல விஷயங்கள் நீங்கள் எடுத்திருப்பீங்க. முக்கால்வாசி பேர் இந்த ரெசல்யூஷன்ஸை பண்ணுறதில்ல. அதனால் ஏங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, எப்போதுமே ஒரு நியூ இன்னிங்ஸ்னா ஃப்ரெஷ்ஷாக கிரிக்கெட்டில் பேட்டிங் போகிறச்ச ஒரு கார்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஒரு புது கார்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 1ஆம் தேதி ஈவினிங் தான் இதை பார்ப்பீங்க. 2ஆம் தேதியிலேருந்து ஒரு புது கார்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வருஷமும் ஒரு சாப்டர் ஆஃப் லைஃப் மாதிரினா இந்த வீடியோவை பார்க்குற முக்கால்வாசி பேர் 40 வயசுக்கு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புது சாப்டர். பட் ஏஜுங்கிறது ஒரு நம்பர், நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் திரும்பி சொன்ன மாதிரி அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸ் நட்ராஜனாக எடுத்துக்கோங்க, KFC கர்னல் சாண்டர்ஸாக எடுத்துக்கோங்க, மெக்டானலை பெருசாக்கினவராக எடுத்துக்கோங்க. எல்லாருமே ரொம்ப லேட் இன் லைஃப் ஆரம்பித்தாங்க. அதனால் உங்கள் ஏஜுங்கிறது irrelevant. நேற்று வரைக்கும் உலகம் நடந்தது பழைய சாப்டர். அந்த சாப்டர் மூடி வச்சுருங்க. புதுசாக ஒரு சாப்டர் ஆரம்பிங்க. இந்த பழசில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம சாப்டர் முடிஞ்சதுனால இஷ்யூஸ் முடிஞ்சிடாது. பட் அது ஒரு பக்கம் நடக்கும்போது ஒரு சின்ன லெவலில் ஒரு புது ட்ரீம், புது லைஃப், புது வாழ்க்கை நடத்துங்க. இன்னைக்கு உங்கள் ஸ்டோரியை நீங்களே மாற்றி எழுதுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. போன வருஷம் நீங்கள் என் சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பல விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணணும். போன வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் தி லெசன்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு பில்ட் நியூ. புதுசாக கட்டுமானம் பண்ண ஆரம்பிங்க. போன வருஷம் பண்ணது ஃபவுண்டேஷன். 2-3 வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு ஃப்ரெஷ் கார்டு எடுத்து ஃப்ரெஷ் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். போன வருஷம் நல்லா போச்சுங்கிறதுனால இந்த வருஷம் நல்லா போகும்னு அவசியம் கிடையாது. அதனால் இந்த வருஷம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் என்னெல்லாம் பாடம் கற்றுட்டோன்னா, தபால்னு தண்ணியில் குதிச்சிடக்கூடாது. மெதுவாக நிறுத்தி நிதானமாக செய்யணும். காசு 10 ரூபா செலவு பண்ணுவா. காசு சம்பாதிச்சோன்னா 8 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. 2 ரூபா சேர்த்து வைக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாடம். மாத பிகினிங்லேயே அந்த 2 ரூபாவை எடுத்து வச்சிடணும். செலவு பண்ணிவிட்டு இந்த 2 ரூபா தேடி போய் யூஸ் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக லோனை முடிக்க முடியுமோ லோனை க்ளோஸ் பண்ணுங்கள். 2 மெத்தட் இருக்குதுன்னு பல தடவை பேசியிருக்கிறேன். ஒன்று அவலான்ச் மெத்தடு, இன்னொன்று ஸ்னோபால் மெத்தடு. அதனால் உங்களுக்கு எந்த மெத்தடு தேவையோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோனை டெஃபினட்டாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதை நீங்கள் குறிக்கோளாக பண்ணணும். ஒரு புது ட்ரீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு சுற்றி வர பயங்கரமாக ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நீங்கள் ஒரு புது ட்ரீமுக்கு க்ரியேட் பண்ணணும்னு என்னோடய ஆசை. அதே மாதிரி இன்றைக்கி மட்டும் புது நாள் கிடையாது. ஒரு நாளைக்கும் புது நாள். எவ்ரி டே இஸ் அ நியூ டான். எவ்ரி டே இஸ் அ நியூ பிகினிங். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நைட்டு முடியறச்ச இன்றைக்கி நான் பெஸ்ட்டாக இன்றைக்கி எதாவது பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே ஏதாவது என்னால் பண்ணியிருக்க முடியுமா, இன்னும் லைஃப்பை நான் பெட்டராக லீட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணியிருக்கணும். ரைட். அடுத்தது நான் சொன்ன மாதிரி பல பேர் இந்த புது ரெசல்யூஷனை மறந்து போயிடுவீங்க. ஒரே மாதத்தில் விட்டுருவீங்க. ஏன் இது ஏன்னா நம்மளால் ஆசை, பேராசை, கோல்ஸை ரொம்ப தூரம் ரொம்ப தள்ளி செட் பண்ணிவிடுவோம். இந்த பிக் ஹரேஷியஸ் கோலுக்காக இன்றைக்கே இதை வேலை செய்வோம்னு நினைப்போம். இந்த பிக் ஹரேஷியஸ் கோலெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் கோல். அதை நம்ம சின்ன சின்ன கோல்ஸாக பிரேக் பண்ணணும். we have to make it tiny goals. இதை ஒரு ஸ்டான்ஃபோர்ட் லேப் டீச்சர் ஃபாகுங்கிறவர் ப்ரொஃபஸர் டைனி ஹேபிட்ஸ் அப்படிங்கிற பேச்சு பேசியிருக்கிறார். இந்த டைனி ஹேபிட்ஸுங்கிறது எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும்னா எடுத்தோடனே டெய்லி 1 hour பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 4 நாளில் உடம்பு வலிக்கும். நிறுத்திடுவீங்க. நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. அது அப்படியே நாளை ஆகிடும். அதுக்கு பதிலாக சின்ன ரொட்டீன்ஸை உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கார்த்தால உங்கள் ரொட்டீன் என்னன்னு பாருங்கள். அந்த ரொட்டீனுக்குள்ளேயே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க.
உங்கள் ரொட்டீனுக்குள்ள இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வால் புஷ்அப்ஸில் ஆரம்பிங்கன்னு வைங்க. இந்த வால் புஷ்அப்ஸை குளிக்கிறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி 10 வாட்டி பாத்ரூம் செவத்தில் கையை வச்சு புஷ்அப் பண்ணுவேன் 10 வாட்டின்னு டிசைட் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஊருக்கு எங்கே போனாலும் ஒரு நாளைக்கு குளிக்காமல் இருக்க மாட்டீங்க. குளிக்கிறச்சா என்ன ஆகும்னா பாத்ரூமில் உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம புஷ்அப் பண்ணணும்னு. 3 புஷ்அப்பில் ஆரம்பிங்க, மெதுவாக 10 புஷ்அப் வரைக்கும் போங்க. இது மாதிரி தான் சேஞ்சஸை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும். இதுதான் மீனிங்ஃபுல் கோல். நான் புஸ்தகமே படிக்க மாட்டேன்னு இருக்கிறவன் நான் எடுத்தோடனே ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா 10 பேஜ் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சிங்கன்னா பெரிய விஷயம். அந்த ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜை கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் 5 பேஜ் 10 பேஜ் 15 பேஜுன்னு போகும். ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிச்சிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக 700 பேஜ் ஆகிடும். ஒரு புக்கே முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 4 பேஜ் படித்தா கூட 3 மாதத்தில் ஒரு புஸ்தகம் படிச்சிடலாம். ஹேபிட் மீனிங்ஃபுல் கோல் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி. ஒரு ஹேபிட்டை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிசிப்ளின் ஆகும். அதனால் இந்த சின்ன ஹேபிட்டாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஓவராக செட் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் முடிக்கவே முடியாமல் ஆகிடும். வாழ்க்கையில் ஒன்று தான் கான்ஸ்டன்ட்டு. சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். மாற்றம்ங்கிறது எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றமை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களை உலகத்தில் சைடில் விட்டு போயிடும். இப்போ புதுசாக லாஸ்ட் இயர் வந்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களை பின்னாடி விட்டுட்டு போயிடும். அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம்னா, சாட் ஜிபிடியை மாஸ்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு குரோத் வரும். சாட் ஜிபிடிங்கிறதும் ஒரு மிஷின். நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அது பதில் சொல்லணும். கேள்வி கேட்குறது உங்கள் ஸ்கில். அதனால் சேஞ்சை நீங்கள் கட்டி பிடிச்சாதான் குரோத் வரும். குரோத் இல்லைன்னா மனிதன் இறந்து போயிடுவான். அதனால் குரோத்தை நோக்கி போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் தினம் நன்றி சொல்ல கற்றுக்குங்க. எப்போதும் முக்கால்வாசி மனிதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் உலகத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா பல பேர் பல விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெல்ப்புக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த வாத்தியார்லேருந்து உங்களை கொலீக் ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டெய்லி அட்லீஸ்ட் 3 காரியத்துக்காவது 3 பேருக்கு நீங்கள் கிராட்டிடியூட் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லாம் மறந்த இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.